வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது வந்து ரெசிடியூ மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சொல்யூஷன்: இந்த ரெசிடியூஸ் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆல்ரெடி சம் நடத்திருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. அப்படின்னா இருக்குது இசட் கியூப் டிவைடட் பை இசட் மைனஸ் 1 z minus 2 whole square. இந்த ப்ராப்ளத்தில் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்டு கொடுத்தா நம்ம வந்து எப்படி ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து ஸ்கொயர்டு இல்லாமல் இருந்துச்சு, அது நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து ஸ்கொயர்டு கொடுத்தா எப்படி வந்து ரெசிடியூ பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துருக்கிறது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இசட் n-1 வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டோட மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ மல்டிப்ளை பண்ணி இசட் n-1 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் இசட் கியூப் டிவைடட் பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மேலே இது மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும், மேலே என்ன இருக்குது, இசட் n இசட் மைனஸ் 1 இசட் கியூப்னு இருக்குது. இதில் வந்து -1 வந்து 3 வந்து -1 போயிடுச்சுன்னா மீதி வந்து 2 இருக்கும். அப்போ என்ன இருக்குது, ரிமைனிங் வந்து இசட் ஸ்கொயர்டு தான் இருக்குது. இது எப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பவர் n + 2ன்னு எழுதிக்கலாம் டிவைட் பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். நம்ம வந்து இப்போ வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இது வந்து சிம்பிள் போலா இல்லை மல்டிபிள் போலான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். சிம்பிள் போலா மல்டிபிள் போலான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து டினாமினேட்டர் வந்து 0ன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். அப்போ இசட் மைனஸ் 1 இன்ட்டு இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ இது ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா இசட் ஈக்குவல் டு +1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா இசட் ஈக்குவல் டு இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கும் 2 கிடைக்கும். இப்போ வந்து இசட் மைனஸ் 1ங்கிறப்ப இது வந்து சிம்பிள் போல் தான். சிம்பிள் போல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. இது பவர் எதுவுமே இல்லை, அதனால் 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து மல்டிபிள் போலாக இருக்குது. இதோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்டு கொடுத்துருவாங்க 2, அதனால் 2 இருக்குது. இசட் மைனஸ் 1க்கு ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். இந்த ஃபார்முலாவை சிம்பிள் நான் வந்து ஆல்ரெடி நடத்திருக்கேன். சிம்பிள் போல் மல்டிபிள் போலுக்கு வந்து இந்த 2 ஃபார்முலா இருக்குது. சிம்பிள் போல்னு வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க, மல்டிபிள் போல் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு இசட் மைனஸ் 1க்கு பார்க்குறப்ப சிம்பிள் போல் தான், அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் போல் ஆர்டர் வந்து 2 இருக்குது. அப்போ வந்து இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் போலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துங்க. அப்போ வந்து இது வந்து R1ன்னு எடுத்துங்க. R1 ஈக்குவல் டு ரெசிடியூ ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் இசட் டென்ஸ் டு ஃபஸ்ட்டு வந்து இது இசட்டுக்கெல்லாம் என்ன இருக்குது, 1 இருக்குது. இதோடைய ஃபார்முலா வந்து லிமிட் இசட் டென்ஸ் டு a இசட் மைனஸ் a ஸ்மால் எஃப் ஆஃப் இசட். இருக்கிறதுல வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ வந்து லிமிட் இசட் டென்ஸ் டு 1 இசட் மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்டு இசட் n + 2 டிவைடட் பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிங்க. ரிமைனிங் உள்ளது இசட்டுக்கு பதிலாக இருக்கிறதுல வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 இன்ட்டு n + 2ன்னு வரும் டிவைடட் பை இங்கே வந்து 1 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 n + 2 வந்து பவர் வந்து வேல்யூ வந்து 1 தான் வரும் டிவைட் பை இங்கே வந்து -1 இருக்கும். ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அப்போ லாஸ்ட்டாக 1 தான் கிடைக்கும். R1ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 1 சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு R2 செகண்ட் வந்து இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். R2 ஈக்குவல் டு ரெசிடியூ ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் டென்ஸ் டு 2 இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 1 divided by m-1 factorial limit z tends to a d m-1 divided by dz m-1
ப்ராக்கெட் z மைனஸ் ஏ ஹோல் பவர் m f ஆஃப் z. எம்ங்கிறது ஒன்றும் இல்லை, எம்ங்கிறது வந்து இங்கே என்ன பவர் இருக்கோ அதை எடுத்துங்க. இப்போ இங்கே வந்து 2 இருக்கிறதால எம்முக்கு பதிலாக 2 எடுத்துங்க. இப்போ கியூப் வந்துச்சுன்னா 3ன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துங்க. அப்போ இதை எழுதிங்க, ஃபார்முலா எழுதிங்க. 1/m minus 1 ஃபேக்டரியல் லிமிட் z tends to a d into m minus 1 divided by dz m minus 1 ப்ராக்கெட் வந்து z minus a whole power m into small f of z. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இசட்டுக்கு பதிலாக வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 1 divided by ஸ்கொயர் தானே, எம்முக்கு பதிலாக என்ன இருக்குது 2 minus 1 ஃபேக்டரியல் லிமிட் z tends to 2 t divided by 2 minus 1 வரும். 2 minus 1 divided by dz 2 minus 1 வரும். ப்ராக்கெட் z minus a எம்முக்கு பதிலாக என்ன இருக்குது 2 இருக்குது. f of z வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்மால் f of z z n plus 2 divided by z minus 1 z minus 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதில் வந்து ஏ இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம், ஏ இருக்கிறதுலாம் வந்து 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ இது 1/1 ஃபேக்டரியல் தான் வரும். இதோட வேல்யூ வந்து 1 தான் வரும். லிமிட் z tends to a. அப்போ t divided by dz தான் வரும். 2ல் 1 போச்சுன்னா 1 தான் வரும், 1 டைம் தான் வரும். அப்போ இதுக்கு போட்டுங்க z minus 2 ஹோல் ஸ்கொயர் z n plus 2 divided by z minus 1 z minus 2 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ அந்த z minus 2 ஹோல் ஸ்கொயரும் z minus 2 ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது, லிமிட் 1 divided by 1 ஃபேக்டரியல் வேல்யூ 1 தான், அதனால் அதை விட்டுருங்க. tends to 2, இது ஏரில் 2 d divided by dz z n plus 2 divided by z n minus 1ன்னு வருது. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் டைம் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். மல்டிபிள் போல்ஸில் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணுற மாதிரி நமக்கு வரும். இப்போ ஸ்கொயர் கொடுத்துறதால ஒன் டைம் பண்ணுற மாதிரி வரும். இதே கியூப் கொடுத்தாங்கன்னா டபுள் டைம் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒன் டைம் பண்ணுற மாதிரி இருக்குது. இது டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன பண்ணணும், இசட் வந்து மேலே இருக்குது கீழே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து u/v ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். u/v u/vயோட ஃபார்முலா நமக்கு தெரியும். v u dash minus u v dash divided by v ஸ்கொயர். இதான் வந்து ஃபார்முலா. டேஷ்னா டிஃப்ரென்சியேஷனு. இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்போ எழுதிங்க, லிமிட் z tends to 2. இப்போ என்ன இருக்குது, மேலே இருக்கிறது வந்து u எடுத்துங்க, கீழே உள்ளது வந்து vன்னு எடுத்துங்க. ஃபார்முலா வந்து v u dash. v என்ன இருக்குது z minus 1 ஃபார்முலா வந்து u dash. u dashனா ஒன் டைம் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். அப்போ அடுக்கில் உள்ளது முன்னாடி வரும். அப்போ n plus 2 இன்ட்டு z மேலே ஒன்று -1 ஆகுமா, -1 ஆகிறப்ப 2ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 1 தான் வரும். அப்போ n plus 1ன்னு சொல்லிட்டு வரும். ஃபார்முலா வந்து மைனஸ் இருக்குது, மைனஸ் u அப்படி எழுதிங்க. z இன்ட்டு n plus 2 v டேஷுங்கிறது கீழே உள்ளது v டேஷ். இது வந்து -1 0 ஆகிடும். z பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். அப்போது 1 டிவைடட் பை கீழே வந்து v ஸ்கொயர் தான் இருக்குது ஃபார்முலா. அப்போ வந்து z minus 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும், இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா லிமிட் z tends to 2 z minus 1 n plus 2 z n plus 1 minus z n plus 2 divided by z minus 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இசட் இருக்கிறதுல வந்து 2 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இசட்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 சப்ஸ்டிட் பண்ண கிடைக்கும் 2 minus 1 n plus 2 2 into n plus 1 minus 2 into n plus 2 divided by 2 minus 1 ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 2ல் 1 போச்சுன்னா 1 தான் வரும். அப்போ n plus 2 ரிமைனிங் என்ன இருக்குது, n plus 2 2 into n plus 1 இருக்குது மைனஸ்
2 × n+2 அப்படி தான் வரும். இது வந்து கீழே வந்து 1 ஆகிடுமா, 2ல் 1 வச்சுன்னா 1 ஆகிடும், அது ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். R2 வேல்யூ வந்து n+2 2n+1 - 2n+2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து Z இன்வெர்ஸ் தான் வேணும். Z இன்வெர்ஸ் ஆஃப் F of Z இதான் நமக்கு வேணும். இதோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், சம் ஆஃப் த ரெசிடியூ ஆஃப் ஸ்மால் f of Z. மொத்தம் நம்ம வந்து எத்தனை ரெசிடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், R1 சொல்லிட்டு R2 ரெண்டையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் வந்து கூட்டிங்க, எத்தனை கண்டுபிடிக்கிறோமோ அத்தனை வந்து கூட்டிங்க. இப்போ இது வந்து R3 இருந்துச்சுன்னா R3ன்னு சொல்லிட்டு கூட்டிங்க. இப்போ R1 வேல்யூ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், R1 வேல்யூ வந்து 1 ப்ளஸ் R2 வேல்யூ தான் இது வந்து R2 வேல்யூ n+2 2n+1 - 2n+2 இதான் வந்து அவங்க கேட்ட ஆன்சரு. Z³ / Z - 1 Z - 2 ஹோல் ஸ்கொயர் இதான் வந்து அவங்க கேட்ட ஆன்சரு. இன்வெர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து நம்ம வந்து மல்டிபிள் போல்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்கொயர்டு க்யூப் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். இதில் வந்து ஒன்லி வந்து ஸ்மால் டிஃப்ரென்சியேஷன் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் யூவி ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சுங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.